ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தொடர்ந்து ப்ரெக்னென்சிக்கு ரிலேட்டடாக போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்டில் நம்மளுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, சம்மர் டைம் இல்லையா? இந்த சம்மர் டைமில் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாடியை வந்து ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷனு, அலர்ஜி இந்த மாதிரி ஆல்ரெடி வெயில் காலத்தில் நிறைய ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தோடு சேர்ந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேட் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான ஒன்று வந்து சொல்ல போகிறேன். சம்மர் டைமில் எப்படி பாடியை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலாம், இதை ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதோடைய வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் சொன்ன பிரகாரம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடியோடைய ஹீட் வந்து கூலிங், அந்த ஹீட் இல்லாமல் இருக்கும். நம்மளுடைய எக்கோடைய க்ரோத்து வந்து நல்லாயிருக்கும். அதோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். எப்பயுமே வந்து அது பார்க்கக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து அது கரெக்டான சைஸ்லேயும் கரெக்டான ஒரு மூமெண்ட்லேயும் க்ரோத்லேயும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபெர்டிலிட்டிக்கு பாசிபிள் ஆகும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாடியை வந்து எப்படிலாம் வந்து மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணுறது மீன்ஸ் நம்ம பாடியை எப்படி நம்ம ரொம்ப ஹீட் இல்லாமல் அதை கூலிங்காகவே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து காஸ்ட்லியான லெவலுக்கு போக முடியலனாலும் நம்மளுக்கு இந்த டெய்லியும் ரெகுலராக கிடைக்கிற ஒரு பொருள் அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம வந்து பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெயில் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். சம்மர் டைமில் இன்னும் சன்லைட் வந்து பயங்கரமாக வரும். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நம்மளை அப்படின்றத நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதுக்குமே தெரிகிறது தான் சம்மர் டைம் அப்படின்னும் போது நம்ம வந்து நிறைய வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டரை வந்து நம்ம எந்த அளவுக்கு நிறைய எடுத்துக்கிறோமோ அப்போ தான் நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நம்ம எந்த ஒரு ஒர்க்கே பண்ணல அப்படின்னாலும் நம்ம பாடி வந்து ஸ்வெட் ஆகும். நம்ம நடக்க போக நம்ம சன்லைட்டில் நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னாலும் நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்டேக் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வெறும் வாட்டராகவே எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. வாட்டரில் வந்து வாட்டர் கண்டென்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் வாட்டர் தான். ஒரு நாளைக்கு 6 லிட்டர் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 6 லிட்டருமே வந்து வெறும் தண்ணியே நம்ம குடிக்காமல் வாட்டர் கண்டென்ட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சுகர் இல்லாமல் அந்த ஜூஸு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி குடிக்காமல் இதுவும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து அதுவும் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுவும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்பவும் வந்துட்டு அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்மளால் அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். சம்மர் டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு. இந்த சியா சீட்ஸ் வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு அது ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னா இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கூலிங்காக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வெந்தயமும் நம்ம நீரில் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் குக்கம்பர் நம்ம எடுத்துக்கலாம். குக்கம்பரும் வந்து நம்ம சாப்பிடணும். குக்கம்பர் வந்து ரொம்ப ரேட் கம்மி தான். ஸோ அதை நம்ம டெய்லி ஒன்று 2 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இது கூலிங்கை கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் வந்து மோர். இந்த மோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர்லேயே நம்ம சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒன்றா இது ஒரே டைமில் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்துடுது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக எடுக்கிற மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் வந்து கூலிங்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அட்டன் டைமில். ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக 1 or 2 டைம் ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் நம்ம தண்ணி குடிக்கிறோம், ப்ளஸ் ஜூஸ் குடிக்கிறோம். நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நார்மலாக இருக்கும். இந்த சூடு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆலிவேரா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கூலிங் கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்மியாக பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சம்மர் டைம் இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்குது, இன்னமும் இருக்குது. இது எல்லாம் வந்து டெய்லியுமே இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் கையில் என்ன உங்களுக்கு வந்து அந்த டைமில் ஒரு நாளைக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாற்றி நம்ம ரொட்டீனாக பண்ணிகிட்ருப்போம். இந்த சம்மர் டைம் முடிகிற வரைக்கும் நம்ம ரொட்டீனாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த சம்மர் வந்து அதிகமாக இருக்க அந்த உடம்பு ஹீட் ஆகாமல் கொஞ்சம் கம்மி பண்ணும். அதுக்காக தான் இது சொல்கிறேன். இளநீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங் கொடுக்குறதா இது எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து இது வந்து இப்போ வந்து கரண்ட்டாக வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கம்மியாக விலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடித்தாலே ரொம்ப நல்லது. ஸோ வந்துட்டு பக்கத்தில் கிடைக்கிறவங்க நல்லபடியாக இதை எடுத்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வாட்டர்மெலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி பழனே சொல்லுவாங்க நமக்கு. ஸோ வந்து இது வந்து சுகர் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. இது எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ இது டெய்லி ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி க்ரீனில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது தான். க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க வெயில் காலத்தில். ஸோ எல்லாமே எடுத்துக்கோங்க. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. கீரைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே டைமில் வந்து நம்ம வந்துட்டு சாலிடாக இருக்கிற ஃபுட்டு எடுக்காமல் கொஞ்சம் வந்து லிக்விட் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். நம்ம சாலிட் அதிகமாக வெயில் டைமில் வந்து டே டைமில் சாலிட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வயிறு வலி, அதுக்கப்புறம் வந்து மோஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதுக்காக வந்து நிறைய டைம் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் எல்லாமே நம்ம சாலிட் ஃபுட் எடுக்கிறோமோ இல்லையோ நிறைய நீர் ஆதாரமாக வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கணும். அப்படி எடுத்து நம்ம வந்து பாடியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து இந்த சம்மர் டைமை நம்ம தப்பிச்சு வெளியே வந்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து நான் சொன்னதில் எல்லாமே நீங்கள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனாலும் உங்களுக்கு அந்த டைமில் எது கிடைக்குதோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.